தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருக்கின்றார் மன்னார் சுகாதாரத்துறை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அவர்கள். கடுப்பான செல்வராஜா கஜேந்திரகுமார் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என உத்தரவு. சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம். எமது இந்த சனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை வழங்குமாறு உங்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மன்னார் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையை சுற்றி பரபரப்பு. வைத்தியர் வினோதனின் கடிதம் கடும் எதிர்ப்பில் தமிழ் தேசியவாதிகள். மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அனுப்பிய உத்தியோகபூர்வ கடிதம் தற்போது மாவட்ட அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குடும்ப நல உத்தியோகத்தராக பணிபுரியும் பெண் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பில் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் அந்த உத்தியோகத்தரின் கணவர் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் LTTE பயங்கரவாதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒழுக்காற்று கடிதத்தில் அந்த பெண் பணியாளரின் கணவர் பற்றி எழுத வேண்டிய தேவை அவசியம் என்ன? இந்த வார்த்தை பயன்பாடு தமிழ் மக்களின் வரலாற்று போராட்டத்தையும் தியாகத்தையும் மக்களும் மாவீரர்களும் சிந்திய இரத்தத்தையும் அவமதிப்பதாக பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என சித்தரிப்பது மக்களின் மனதை புண்படுத்தும் செயல். வைத்தியர் வினோதன் உடனடியாக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சம்பவம் வடக்கின் அரசியல் சூழ்நிலையை மீண்டும் பதற்றமடையச் செய்யும் அபாயம் நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றனர். தமிழீழ மண்ணையும் அந்த மண்ணுக்காக இரத்தம் சிந்திய மக்களையும் மாவீரர்களையும் கேவலப்படுத்தும் இந்த வைத்தியரின் செயல் பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.